ஈரானிடம் சிக்கிய அமெரிக்கா, அலரும் இஸ்ரேல், ட்ரம்புக்கு வந்த அவசர போன். மிடில் ஈஸ்ட் திக் திக். என்னப்பா இது, நீயே ஒரு வழியை கண்டுபிடிச்சு இந்த போரை முடிச்சிடு. இதுதான் இப்போது இஸ்ரேலிடமிருந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு போயிருக்கும் ரகசிய மெசேஜ். ஈரானை ஒரு கை பார்ப்போம் என்று கிளம்பிய இஸ்ரேல் இப்போது அடிவாங்கிய புலி போல பதுங்க தொடங்கி இருக்கிறது. இதோ மத்திய கிழக்கில் நடக்கும் இந்த பகீர் திருப்பங்களின் பின்னணி. அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் ஆலோசகர்கள் இப்போது கடும் கவலையில் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் விண்ணை தொடும் கச்சா எண்ணெய் விலை, இன்னொரு பக்கம் இது எப்போது முடியும் என்றே தெரியாத போர். இந்த போர் இப்படியே நீண்டால் அது அமெரிக்காவின் அரசியலில் நமக்கே பெரிய பேக்லேஷ் ஆகிவிடும். அதனால் ஈரானுடனான இந்த போரில் இருந்து வெளியேற ஒரு எக்ஸிட் பிளான் தயார் செய்யுங்கள் என்று ட்ரம்பை அவரது டீம் நச்சரிக்க தொடங்கி இருக்கிறது. பொதுவாக இஸ்ரேல் என்ன சொல்கிறதோ அதைத்தான் அமெரிக்கா கேட்கும் என்பது உலகறிந்த ரகசியம். ஆனால் இப்போது நிலைமை தலைகீழ். ஈரானின் பதிலடி தாக்குதல்கள் மற்றும் பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி காரணமாக இஸ்ரேலே இப்போது எப்படியாவது இந்த போரை நிறுத்த வழியிருக்கா என்று எக்ஸிட் ரேம்ப் தேடி அலைகிறது. நாங்கள் நினைச்ச மாதிரி இது இல்லையே என்பதுதான் இஸ்ரேலின் இப்போதைய மைண்ட் வாய்ஸ். ஈரானை அதிரடியாக தாக்க திட்டமிட்ட இஸ்ரேல் இப்போது ஒரு பெரிய சுழலில் சிக்கிக்கொண்டது. ஈரானின் ஒவ்வொரு அடியும் இஸ்ரேலை அதல பாதாளத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. இஸ்ரேலை மொத்தமாக முடக்கி போட்டுள்ளது. இணையத்தில் ஃபாஃபோ என்றொரு வார்த்தை உண்டு. அதாவது ஏடாகுடமாக எதையாவது செய்துவிட்டு அதன் விளைவை அனுபவிப்பது. இஸ்ரேல் இப்போது அதே நிலைமையில்தான் இருக்கிறது. ஆரம்பத்தில் ட்ரம்ப் இந்த போரை சீக்கிரம் முடிப்பேன் என்று சொன்னபோது அவர் ஈரானுக்கு எதிராக பேசுகிறார் என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் இஸ்ரேலே இந்த போரால் கடும் பீதியில் இருக்கிறது. அதனால் அவர்கள் சொன்னதைத்தான் ட்ரம்ப் அப்படியே செய்து கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு முக்கியமான விஷயம், இப்போது போரை நிறுத்துவதா வேண்டாமா என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் இஸ்ரேலிடமோ அல்லது அமெரிக்காவிடமோ இல்லை. அந்த காலமெல்லாம் கடந்து விட்டது. அந்த ரிமோட் கண்ட்ரோல் இப்போது ஈரான் தலைநகர் தெஹ்ரானிடம் இருக்கிறது. அமெரிக்க படைகள் இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தை விட்டு வெளியேறும் வரை நாங்கள் ஓயப்போவதில்லை என்பதில் ஈரான் மிக உறுதியாக இருக்கிறது. ஈரான் தான் இந்த போர் எப்போது முடியும் என்று முடிவு செய்யும். மொத்தத்தில் ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் மூலம் ஈரானை மடக்க நினைத்த இஸ்ரேல் இப்போது தங்களது இருப்பே கேள்விக்குறியாகும் அளவுக்கு ஒரு மாபெரும் போருக்குள் சிக்கியுள்ளது.